இந்த நாளுக்கான வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை கூட நம்ம சுதந்திரித்து கர்த்தருக்கு ஒரு ஏற்ற பிரியமுள்ள பாத்திரமாய் நம்மளை மாற்றிக்கொள்ளும்படிக்காக கூட நம்ம இருதயங்களை பக்குவப்படுத்தும்படி அவருடைய ஆராதனைக்கு தகுதி உள்ளவர்களாய் மாறும்படி இந்த கால வேளையில் கூட முதல் ஜெப வேலைகளை நம்ம ஒரு சிறு வேத வசனங்களை கூட நம்ம தியானித்து நம்முடைய இருதயங்களை ஒருமுகப்படுத்தும்படும் எடுத்துக்கொள்வோம். யோவான் 6:65 வசனத்திலிருந்து 69 வசனம் வரை, பேஜ் நம்பர் 135. ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்தில் வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடைய கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அதற்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றும் நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றார். இந்த நாளில் கூட அழைத்தவர் அநேகராக இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர் வெகு சிலர் என்று வேதவசனம் சொல்லுது. அந்த நாட்களில் கூட இயேசுவோட கூட சீசர்களாக எத்தனையோ பேர் கூட பின் நடந்து போயிருக்கலாம். அவரோட விசுவாசி நடக்காமல் தரிசித்து நடக்கிறவர்களாக கூட நம்ம இருக்கக்கூடாது. அந்த நாட்களில் கூட அப்படி ஒரு தரிசித்து நடத்துவர்களாய் வெறும் அற்புதங்களுக்காகவும் அடையாளங்களுக்காகவும் பின்பற்றுவர்களாக இல்லாதபடிக்கு அவரோட வார்த்தைகளை விசுவாசித்து அவரை விசுவாசித்து நடக்கும்படிக்காக கூட அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருந்தாலும் கூட அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர் ஒரு 12 சீசர்களாக இருந்தார்கள். அவர்களும் கூட போய்விட மனதராக இருக்கலாம் என்று கேட்கும் பொழுது பேதுரு பிரதித்திரமாக சொன்னார், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றும் நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்று. நம்மளும் கூட சூழ்நிலைக்கு மத்தியில் விசுவாசிக்காமல் இருக்கும் பொழுது நம்மளும் கூட பின்வாங்கி போனவர்களாய் கஷ்டத்தின் மத்தியிலும் போராட்டங்களுக்கு மத்தியிலும் ஒவ்வொரு வேலையிலும் கூட நம்ம விசுவாசிக்காமல் நம்மளோட சூழ்நிலைகள் மேற்கொள்ளும் பொழுது நம்மளும் கூட பின்வாங்கி போகிறவர்களாக காணப்படுகிறோம். எப்பொழுதும் கூட நடக்கிற அந்த 12 சீடர்களை போல் நம்ம இல்லாமல் சில வேலைகளில் தனித்து விடப்பட்டவர்களாக கூட இருக்கிறோம். இந்த நாளில் கூட அப்படிப்பட்ட விசுவாசமற்ற காரியங்கள், அசுவிசுவாசம் நீங்க கர்த்தர் கிருபை புரியும்படிக்காகவும், ஒருவன் கர்த்தரின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்தில் வரமாட்டான் என்று சொல்கிறார். எத்தனையோ தடவை நம்ம அவருடைய அருளை பெறாதபடிக்கு நம்மளோட சூழ்நிலைகள் நம்மளை மேற்கொள்ளும் பொழுது நம்ம நிறையா சமயங்களில் கர்த்தரை விசுவாசிக்காமல் பின்வாங்கி போனவர்களாக இருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலையில் கூட கர்த்தர் நமக்காக கொடுத்த வார்த்தைகள், நாம் கூட காரணம் இல்லாமல் தேவையில்லாமல் எத்தனையோ விஷயங்களை பேசலாம். ஆனால் கர்த்தர் பேசுனா, ஒரு வார்த்தை பேசினாலும் அந்த வார்த்தை நமக்குள் நிறைவேறத்தக்கதாய், அது நம்மளை சுதந்திரிக்கத்தக்கதாய், நம்ம அந்த வார்த்தைகள் வழியாய் சூழ்நிலைகளை சாதகமாக்கி கொள்ளும்படிக்காக கூட கர்த்தர் அழைத்திருக்கிறார். அதனால் காரணம் இல்லாமல் கர்த்தர் பேச மாட்டார். எப்பொழுதும் நம்ம வேதத்தை தியானிக்கும் பொழுதும் சபைக்கு வரும் பொழுதும் பேசுகின்ற வார்த்தைகளை காதுள்ளவர்களாய் கேட்க கடவுள் என்று சொன்னபடி அவருடைய வார்த்தைகளை நம்ம முழுவதுமாய் கேட்டு நல்ல இருதயமாகிய பலகைகளை எழுதி அதை நம்மளோட சூழ்நிலைக்கு மத்தியில் நம்ம தியானிக்கும் பொழுது கர்த்தர் அதை எல்லாவற்றையும் மேற்கொள்ள பலன் தருவார். நம்மளும் கூட எந்த சூழ்நிலைகளையும் விசுவாசித்து அவரை பின்பற்றும் பொழுது நம்மளும் கூட 12 சீடர்களைப் போல கர்த்தர் நம்மளையும் தகுதிப்படுத்துவார். எந்த சூழ்நிலைகளையும் அவரை நம்ம முழுதுமாய் விசுவாசிக்கும்படிக்கா நம்மளை இருதயங்களை நம்ம ஆயத்தப்படுத்துவோம். இந்த வசனங்களில் ஒரு வசனம் இப்படியா சொல்லுது, மாம்சமானது ஒன்றும் உதவாது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. தேவனுடைய வசனங்கள் ஜீவனும் ஆவியுள்ளதமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. நாம் நிறையா சமயங்களில் கூட ரொம்ப கஷ்டமான மத்தியில் நம்மளோட வார்த்தைகளை தியானிக்க முடியாமல் போயிடலாம். சூழ்நிலைகள் எப்படி நம்ம மேற்கொள்வது, அதை எப்படி நம்ம இந்த பிரச்சனைகளை சமாளிப்பது என்று நம்மளுடைய சொந்த சிந்தனைகளில் நம்ம வீணர்களாக நம்ம மாறாதபடிக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் ஆபத்து காலத்தில் நான் உன்னோடு இருந்து அவனை தப்புவிப்பேன், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கர்த்தர் நமக்காய் கொடுத்த, நமக்காய் ஆயத்தப்படுத்தின நம்மளுடைய அந்த சூழ்நிலைக்கு முன்பே அது கர்த்தர் நம்முடைய வார்த்தைகளை நம்ம கொடுத்துருக்கிறார். அந்த வார்த்தைகள் வெறுதாய் போகாதபடிக்கு நம்முடைய இருதயங்கள் எழுதப்பட்டதாய் அந்த சூழ்நிலையை நோக்கி நாம் ஜெபிக்க பழகும் பொழுது கர்த்தர் அதை எல்லாவற்றிலும் கூட எல்லா சூழ்நிலைக்கும் சாட்சி உள்ளவர்களாய், நாமளும் கூட எந்த விஷயங்கள்லையும் தவறி போனவர்களாய் விசுவாசிக்காமல் கர்த்தரை பின்பற்றுவர்களாக இல்லாதபடிக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலைகளும் கர்த்தர் அப்படிப்பட்ட விசுவாசத்தை, தேவனுடைய அருளை நம்மளுடைய இருதயங்களை கொடுக்கும்படிக்காக கூட நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் அவர் நம்மோட கூட எப்பொழுதும் இருக்கிறார்.
நம்மோடு கூட இருந்து நம்மளோட சூழ்நிலைக்கு நம்மளை தப்பு வைக்கிறவராக இருக்கிறார், கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த நாளில் கூட நம்ம ஜெபிக்கலாம். இந்த உலகத்தில் எந்த சூழ்நிலைக்கு மத்தியிலும் கூட தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற எண்ணத்தை ஒருபோதும் விட்டுவிடாதபடிக்கு, நம்மளுடைய எந்தெந்த காரியங்கள் எல்லாம் இன்னும் விசுவாசம் குன்றி போனதாய் காணப்படுகிறதோ, தேவனுக்கு தகுதியற்ற முறையில் காணப்படுகிறதோ, அதையெல்லாம் கூட தேவன் இந்த நாளில் கூட தகுதிப்படுத்தும்படிக்காக நம்முடைய இருதயங்களை ஒரு முறை ஆயத்தப்படுத்தி இந்த வேத வார்த்தைகளை கூட நம்ம தியானித்து ஜெபிப்போம். கர்த்தாவே, துதிக்கிறோமப்பா. இந்த கால வேளையில் கூட உம்முடைய வசனங்கள் மூலமாக எங்களுக்குள்ளாய் நீர் பேச நீர் எத்தனை திருப்பதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. இந்த கால வேளையில் கூட எங்களை இருதயங்களை தகுதிப்படுத்துங்க. இந்த படித்த வசனங்களின்படி எந்தெந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தாவே நாங்கள் விசுவாசிக்க முடியாமல் எங்களோட சூழ்நிலைகள் எங்களை மேற்கொள்ளுகிறதோ, அந்த சூழ்நிலைக்கு எல்லா சூழ்நிலைக்கும் மத்தியிலையும் கூட நீர் எங்களுக்கு வார்த்தைகளை தந்திருக்கிறீரப்பா. உங்களோட வார்த்தை வல்லமை உள்ளது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அது ஆவியில் எங்களை கர்த்தாவே பலப்படுத்தத்தக்கதா எந்த சூழ்நிலைகளும் நாங்கள் கர்த்தாவே இந்த அழைக்கப்பட்ட அநேக சீசர்களைப் போல இல்லாதபடிக்கு உமக்களால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் கர்த்தாவே உமக்களாய் பின் செல்லுகிறவர்களாய் உம்முடைய ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறவர்களாய் நீரே கர்த்தாவே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்றும் விசுவாசித்தும் அறிந்தும் நாங்கள் நடக்கவும், ஏதோ கர்த்தாவே நாங்கள் வார்த்தைகளை கேட்டு அதை வெளியிலே தரையில் விழப்பண்ணுவர்களாய் நாங்கள் இல்லாதபடிக்கு சூழ்நிலைக்கு மத்தியிலும் கூட அந்த வார்த்தை நிறைவேற வல்லது என்பதையும் எங்களோட சொந்த சிந்தைகளில் நாங்கள் வீணராய் போகாதபடிக்கு உங்களோட வார்த்தைகளை தரிசித்து விசுவாசித்து நடக்க எங்களை கிருபைகளை கொடுங்கப்பா. எங்களுக்குள்ளாய் பேசப்படுகின்ற அந்த வார்த்தைகளை நாங்கள் கிரகித்து கொள்ளவும், அந்த வார்த்தைகளை கர்த்தாவே நாங்கள் முழுதுமாய் கர்த்தாவே ஒரு சாட்சியுள்ள சபையாய் நாங்கள் விளங்கவும், இன்னும் அநேகருக்கு கர்த்தாவே உங்களுக்கு முன்மாதிரியாக எங்களை வைத்திருத்தக்கதாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் சபையில் ஒவ்வொருவரையும் சூழ்நிலையில் கடுமையான போகின்ற வேலைகளையும் கூட ஒவ்வொரு சூழ்நிலைகளும் விசுவாசத்தினால் எங்களை நிலைநிறுத்தத்தக்கதாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை தகுதிப்படுத்துங்க. இந்த கால வேலையில் கூட அந்த ஆராதனை வேலைகளையும் செய்தி வேலைகளையும் நீர் முழுதுமாய் பொறுப்படுத்து. உங்களுடைய பரிசுத்த பிரசன்னத்தினால் எங்களை ஒவ்வொருவரையும் நெருப்படுத்தக்கதாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய பரிசுத்த அக்கினி எங்களுக்குள்ளாய் உண்டான வேண்டாத பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் கர்த்தாவே சுட்டரிக்கத்தக்கதாய் இந்த நாளில் கூட எங்களை விசுவாசித்து நடக்க எங்களை அழைத்திருக்கிறீரப்பா. எந்த சூழ்நிலைகளிலும் விசுவாசிப்பதே அவனுக்கு நீதியாய் காணப்பட்ட ஆபிரகாமை போல எங்களுடைய எந்த காரியங்களும் கர்த்தாவே எங்களை பின்மாற போக செய்கிறதோ எல்லாற்றுக்கும் மத்தியில் உங்களுடைய விசுவாசத்தினால கூட நாங்கள் பலப்படுத்தக்கொள்ளாய். எங்களுடைய விசுவாசம் எங்களுக்குள்ளும் நீதியாய் எண்ணப்படத்தக்கதாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு முறை கர்த்தாவே எங்களுடைய இருதயங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உம்மை துதிக்க ஆராதிக்க பரிசுத்த இருதயத்தோட முழு பலத்தோட முழு ஆத்மாவோட எங்களை இருதயங்களை கர்த்தாவே தகுதிப்படுத்துங்கப்பா. இந்த கால வேலையில் ஜெப வேலைகளையும் செய்தி வேலைகளையும் வேத வாசிப்பையும் இந்த ஆராதனை வேலையும் கூட ஒரு கரங்கள் ஒப்புக்கொடு ஜெபிக்கிறோம். நீ பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஒரு கூட அர்ப்பணித்தவர்களாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நம்ம துதிக்க போகிறோம். முதல் பாடலில் பாடும் பொழுது கூட அவரே நமக்கு ஆதியும் அந்தமமாக இருக்கிறார், எனக்கு தாயும் தந்தையுமாய் இருந்து என்னை நடத்துகிறவராக இருக்கிறார்னு சொல்லி அவரை துதிக்க போகிறோம். உற்சாகமாய் கரங்களை தட்டி சந்தோஷமாய் ஒரு மனதோடு ஒரு ஒன்னஸோடு நம்ம அவரை துதிப்போம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாமையும் நீரே, தாமரம் நீரே என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாயும் நீரே, தாமரம் நீரே என் தாரகம் நீரே. எந்த காலத்தில்
காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, பூவிலும் நீரே, வானில் நீரே, என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாறிடா நேசர். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாறிடா நேசர். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆமென். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள்னு வேதத்தில் இருக்கு. அவரை துதிக்கும்படியா தான் நம்மளை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார், ஓயாமல் அவரை துதிக்கும்படியா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். உற்சாகமாய் சொல்லுவோமா? இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே.
சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஆமென். அவர் என்றென்றும் மாறாதவராக இருக்கிறார். சூழ்நிலைகள் மாறினாலும் நம்ம மாறினா கூட அவர் மாறாதவராக இருக்கிறார். அவருடைய அன்பிலிருந்து ஒரு நாள் அவர் பின்வாங்குகிற தேவனே அல்ல. கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லக்கூடிய வார்த்தையாய் மாறும். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்வி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. சொல்லுவோம். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. சத்ருவை பார்த்து சொல்லுங்க, எதற்கும் எனக்கு பயமில்லை. அல்லேலூயா. உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சூழ்நிலைகளை பார்த்து கர்த்தாவே, எந்த சூழ்நிலையிலும் உம்மை ஆராதிக்க எனக்கு பலனை தந்திருக்கிறேன். என்னுடைய முழு பலத்தோடு கூட சொல்றேன், உம்மை ஆராதிக்கிற ராஜா,
எங்களுடைய வாழ்க்கையில கடினமான சூழ்நிலைகளின் மத்தியிலும் உம்மை ஆராதிக்கக்கூடிய பலனை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். சத்ருவை பார்த்து கர்த்தர் எங்களை உயர்த்துகிறவர், அவர் எங்கள் தலையை நிமிர செய்கிறவர், அவர் எங்களுக்கு போதுமானவர். உங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து நீங்க சொல்லக்கூடிய ஒரு தருணம், பக்கத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்கக்கூடிய தருணம் அல்ல, உங்களுடைய நல்ல தேவனை நினைத்து ஆராதிக்கக்கூடிய இந்த தருணத்துல என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் நினைத்தது தடைபடாது என்ற வெறும் வார்த்தை அல்ல, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்க எங்கள் தேவன் இந்த நாளில் எங்களை பலப்படுத்தும்படி, நாங்கள் சோர்வுற்ற நேரங்களில் எங்களை சுமந்து தாங்குகிற தேவன் இந்த காலை வேளையில் எங்களை நிரப்பும்படியாய், உம்முடைய பரிசுத்த வல்லமையினால் நிரப்பும்படியாய், அபிஷேகம் பண்ணும்படியாய், உம்முடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கத்தக்கதாய், தேவ ஆவியானவர் எங்கள் மேல் இறங்கத்தக்கதாய், ஆராதிக்கத்தக்கதாய், கர்த்தாவே உம்மை உயர்த்தத்தக்கதாய், எந்த சூழ்நிலையிலும் கூட கர்த்தாவே உம்மை உயர்த்த எங்களுக்கு பலனை தாரும். ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எந்தன் கண்மலையானவரே, ஹல்லேலூயா, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, சொல்லுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆவே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. கிறிஸ்தேசுவின் நாமத்தில் மீண்டும் ஒரு நல்ல நாளில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம் எல்லாவற்றிற்கும் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம் தேவைகளை சந்திப்பது மாத்திரமல்ல, நம் எண்ணங்களை, நம்மளுடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்தக்கூடிய ஆற்றல் வல்லமை உள்ள தேவன் அப்படின்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நாம் இந்த மாதத்தில் கூட தியானித்து வருகிற ஏசாயா 54ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தில், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதான உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளிலும் கூட மனதுருகும் தேவன் என்பதை குறித்து உங்களோடு கூட நான் பேச வாஞ்சிக்கிறேன். தேவன் நம்மேல் மனதுருக்கம் உடையவராக இருக்கிறார். அவர் நம்மேல் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். இது அநேக நேரம் நமக்கு தெரிந்திருந்தாலும் கூட அந்த இரக்கம் செய்கிற தேவனை நாம் என்ன செய்யல, இன்னும் சரியாய் அறிந்து கொள்ளாததுனால தேவன் என்னை விட்டு போயிட்டாரு, தேவன் என்னை கைவிட்டுட்டார், என்னுடைய தேவைகளை சந்திப்பது என்னை மறந்து போனார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த கடுமையான சூழ்நிலைகளின் மத்தியிலும் கர்த்தர் நம்மேல் மனதுருகுகிற தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மேல் மனதுருகுகிற தேவன். வேதம் சொல்லுகிறது, சங்கீதத்தில் 103ஆம் சங்கீதத்தில் 13ஆம் வசனம் நான் படிக்கிறேன். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயப்படுகிறவர்களுக்கு இறங்குகிறார். அவர் இரக்கம் செய்கிற தேவனா இருக்கிறார். ஒருவேளை ஜனங்கள் யோசிக்கலாம், கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம்தான் இயேசு வந்தார் என்று. அல்ல, உலக ஜனங்களை ரட்சிக்கும்படியாக அவர் என்ன செய்தார்? மனதுருகி தன்னுடைய குமாரனையே என்ன செய்தார்? உலகத்திற்கு அனுப்பியதாக வேதம் சொல்லுகிறது. அப்படி மனதுருக்கத்தின் தேவன் ஏன் இந்த உலகத்தில் இவ்வளவு பிரச்சனைகளையும் பாடுகளையும் அனுமதிக்கணும்? இதுதான் என்னது அநேகருடைய கேள்வி. தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார். மனதுருகிற தேவனாக இருந்தா இந்த உலகத்தில் நாம் காணுகிற இந்த சம்பவங்கள் எல்லாம் ஏன் கர்த்தர் இந்த காரியங்களை அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். ஆனால் இது தேவனால் உண்டானது அல்ல, தேவன் நியமித்த காரியம் அல்ல, மனுஷன் ஏற்படுத்தி கொண்ட காரியத்தின் நிமித்தமாக விளைகின்ற விளைவாய் இருக்குது என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். கர்த்தரை யாரும் என்ன செய்யல, கொடுமையினால் தண்டிக்கணும்னு அவருடைய விருப்பமே அல்ல.
அவர் நேசிக்கிற தேவனா இருக்கிறார், அரவணைக்கிற தேவனா இருக்கிறார், மனதுருகிற தேவனா இருக்கிறார். பாருங்க, தேவன் மனதுருக்கத்தின் தேவனா இருக்கிறார். மார்க்கு 1 அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், குஷ்டரோகியை கண்ட அந்த இயேசுவானவர் என்ன செய்தார்? அவர் மேல் மனதுருகி அவர்களை சுகமாக்கினார். இன்னொரு சம்பவத்தில் பார்க்கிறோம், நாயின் விதவை தன்னுடைய ஒரே குமாரனாகிய வாலிபனுடைய மரணத்தை அவர் சந்தித்து அந்த மரண ஊர்வலத்தில் என்ன செய்கிறார்? இயேசு வருகிறார். அந்த தாயை, அந்த விதவையை கண்டு மனதுருகி அந்த மரித்த வாலிபன் என்ன செய்கிறாரு? உயிர் பெற செய்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். பாருங்களேன், அதற்கு பிற்பாடு அநேக காரியங்களை அவர் செய்கிறார். குருடனாய் இருக்கிற இருவர் வந்து சொல்றாங்க, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும். இந்த வார்த்தையை கேட்டு எல்லாரும் நீ பேசாதன்னு சொல்றாங்க. ஆனால் இன்னும் அதிகமாய் அவர் சொல்லுகிற காரியம், சத்தம் போட்டு சொல்றான், தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும். இந்த குருடர்களை பார்த்து அவர் மனதுருகி அவர்கள் கண்களை என்ன செய்தாரு? திறந்தார். ஹல்லேலூயா. நம்ம பாடணும்ல, குருடனின் கண்களை திறக்கிற தேவன், செவிடர்கள் செவியை திறக்கிற தேவன். ஹல்லேலூயா. இது மட்டும் தான் அவருடைய வேலை. அவர் வேலை என்ன? டாக்டரான இல்ல, வர எல்லா நோயாளிகளையும் சில நேரம் அப்படிதான் நினைக்கிறோம், இயேசுவானவர் இது மட்டும் தான் செய்யறார். அது அல்ல. அநேக நேரம் இதை மாத்திரம் மையப்படுத்துகிறோம். ஆனால் மனதுருகுகிற தேவனுடைய முக்கியமான சாராம்சம் என்ன தெரியுமா? அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற தேவனா இருக்கிறார். நமக்கு பிரசங்கித்து உபதேசித்து அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கு நமக்கு என்ன செய்யறாரு? ஆலோசனைகளை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அதுதான் அவருடைய மனதுருக்கம். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒருவேளை மனதுருக்கம், நம்ம மனதுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். யாராவது ஒருத்தங்க ஏழையை பார்த்தோன்னா நம்ம கையில இருந்து ஒரு 100 திரம்ஸ் கொடுத்துட்டுனா ரொம்ப மனதுருக்கமா இருக்கிறோம்னு நினைக்கிறோம்ல. சில காரியங்களை செய்வதன் நிமித்தம் என்னுடைய அந்த மனிதர்கள் மேல் நான் வைத்திருக்கிற மனதுருக்கத்தை நான் வெளிப்படுத்துகிறேன்னு சொல்றோம். ஆனால் தேவன் இல்ல, இயேசுவானவர் அவருடைய மனதுருக்கத்தை என்ன செய்யறாரு? வேறு விதமா செய்யறார். இல்ல, உலகத்தரமான காரியத்திற்கு மாத்திரமல்ல, அதையும் செய்கிறாரு. அது மாத்திரமல்ல, அதை காட்டிலும் இந்த உபதேசத்தை என்ன செய்யறார்? அவரு செய்கிறார். இதை தான் நம்ம குறித்து நம்ம பார்க்க போறோம். எடுத்துக்கொள்வோம். பாருங்க, மார்க்கு 6 அதிகாரத்தின் 31 கூட நாம் எடுத்துக்கலாம். மார்க்கு 6 அதிகாரம். இந்த 6 அதிகாரத்தில் இந்த சம்பவம் எல்லா சுவிசேஷத்திலையும் இடம்பெற்ற ஒரு சம்பவமா இருக்குது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லாரும் இந்த சம்பவத்தை குறித்து எழுதியிருக்கிறது நம்ம பார்க்கலாம். மார்க்கு 6 அதிகாரத்தில் இந்த சம்பவம் என்ன? யோவான் ஸ்நானன் சிறை சேதம் பண்ணப்பட்ட செய்தி இயேசுவானவருக்கு சொல்லப்பட்டது. அதற்கு பிற்பாடு நடந்த சம்பவத்தை குறித்து மார்க்கு எழுதுகிறதை நாம் பார்க்கலாம். 31 படிக்கலாம். அவர் அவர்களை நோக்கி, வனாந்தரமான ஓரிடத்தில் தனித்து சற்று இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? இயேசுவானவர் தன்னோடு கூட இருந்த சீடர்களை பார்த்து சொல்றாரு, நாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும்படி, இளைப்பாறுதல் அடையும்படி வனாந்திரமாய் நம்ம என்ன செய்யலாம்? போலாம். வனாந்திர இடத்திற்கு நம்ம போலாம். அந்த சூழ்நிலையில் அவருக்கு என்ன செய்ய முடியலையா? அங்க கூட்டம் அதிகமா இருந்ததுனால அவரால் என்ன செய்ய முடியல? உணவு இருந்த கூட முடியல. அப்படிதானே? 31 கடைசியில அநேகரா இருந்தபடினால் போஜனம் பண்ண சமயம் இல்லாதபடி அவர் என்ன செய்தாரு? இயேசுவானவரும் அவருடைய சீடரும் போனதனுடைய நோக்கம் என்ன? ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இல்ல, இளைப்பாறலான் போறாங்க. இளைப்பாறலான் போற வேளையில் அடுத்த வசனத்தை பார்ப்போம். அப்படியே அவர்கள் தனிமையாய் ஒரு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார்கள். அவர்கள் புறப்பட்டு போகிறதை ஜனங்கள் கண்டார்கள். அவரை குறித்து அநேகர் சகல பட்டணங்களிலும் இருந்து கால்நடையாய் அவ்விடத்திற்கு ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கே சேர்ந்து அவரிடத்தில் கூடி வந்தார்கள். ஹல்லேலூயா. இயேசுவானவர் போகின்ற செய்தியை அறிந்த ஜனங்கள், இயேசுவானவர் எங்க போல? ஒரு ஏசி ஹாலுக்கு போல, இல்ல ஒரு கம்ஃபர்டான ஒரு இடத்துக்கு போல. எங்க போறாரு? வனாந்திரமான ஒரு இடத்திற்கு, இளைப்பாறும்படி ஒரு வனாந்திரமான ஒரு இடத்தை தெரிந்து கொண்டு போறாரு. இயேசுவானவரும் அவருடைய சீடர்களும் போகிறதை கண்ட ஜனங்கள், சகல ஜனங்களும் சகல ஜனங்களும் பட்டணத்தில் இருக்கிறவர்களை என்ன செய்றாங்க? அதை கண்டு அவருக்கு பின் செல்றாங்க. எங்க இருந்து வராங்க? பட்டணத்தில் இருந்து வனாந்திரத்திற்கு போகிறாங்க. காரணம் என்னது? இயேசுவை சந்திக்கணும், இயேசுவை பார்க்கணும். அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து என்ன செய்றாங்க? வனாந்திரத்திற்கு போறாங்க. நம்ம இப்ப பார்க்கிற வனாந்திரம் இல்ல, நம்ம இப்பெல்லாம் போனா டெசர்ட் சஃபாரி போறோம்ல, கையில எல்லா கோலா, கூல் ட்ரிங்க்ஸ், என்னென்ன சாப்பிட முடியுமோ எல்லாத்தையும் எடுத்துட்டு என்ன போறோம்? வனாந்திரத்துக்கு போறோம். ஆனால் இங்க சொல்லப்பட்ட வனாந்திரம் அப்படிப்பட்ட வனாந்திரம் அல்ல.
அங்க வனாந்தரத்தில் என்ன செய்யும்? பாதையும் தெரியாது, வழியும் தெரியாது, நிழல் கிடையாது. ஆனால் அவர்கள் இருந்ததோ ஒரு பட்டணம், ஆனால் போகக்கூடிய இடமும் என்னது? வனாந்தரம். எதற்கு? இயேசுவை சந்திக்க. இயேசுவை சந்திக்க உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நீங்க வெளியில வரும்போதெல்லாம் கர்த்தர் உங்கள் மேல என்ன செய்றாரு? ஒரு ரிவார்டு வச்சிருக்கிறார். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பாருங்க. பட்டணம் இருப்பது பட்டணம் தான், ஆனால் அந்த பட்டணத்தில் இருந்த அநேகர் என்ன செய்றாங்க? அவரை பின்பற்றும்படியா எப்படி போறாங்களா? எப்படி போறாங்கன்னு போட்டிருக்குது அதுல. சகல பட்டணம் அவங்க என்ன செய்றாங்க? ஓடி வந்து கூடி வந்தார்கள், கால்நடையா நடந்து வராங்களாம். எப்படி? அப்ப என்ன அர்த்தம்? அவர்கள் ஒரு பெரிய செல்வந்தர்களா இல்ல, ஒரு பெரிய பின்னணியத்தில் இருந்து இல்ல, அவர்கள் கால்நடையாய் வருகிறாங்க. இயேசுவை பார்க்கணும், இயேசுவோடு கூட பேசணும் என்று அவர்கள் பின்தொடர்கிறார்கள். எப்படி? படவில் அவர் வேறு விதமாய் அவர் போய் வனாந்திர பக்கமா போறாரு, ஆனால் இவர்களோ கால்நடையாய் என்ன செய்றாங்க? பின்பற்றுகிறார்கள். ஹல்லேலூயா. என்ன நடக்குது? அடுத்த வசனம். இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளை போலிருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். ஹல்லேலூயா. இதுதான் என்னுடைய செய்தியினுடைய சாராம்சமா இருக்குது. கூடி வந்த ஜனங்களை பார்த்த இயேசுவானவர் அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல இருக்கிறார்கள் என்று அவர்களை கண்டு என்ன செய்தாரா? மனதுருகி அவர்கள் எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்தாரா? அநேக காரியங்களை குறித்து உபதேசித்தார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில தேவனுடைய மனதுருக்கம் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். அவருடைய மனதுருக்கம் செய்யக்கூடிய முதலாவது காரியம் என்னது? அவர் உபதேசங்களை கொடுக்கிறார். இயேசுவானவர் இன்னைக்கு அநேக நேரம் நம்ம யோசிக்கின்ற காரியம், எனக்கு உபதேசம் வந்துட்டு தான் இருக்குது, ஆனால் ஒரு காரியமும் என்னால் செயல்படுத்த முடியல. காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய தேவனுடைய மனதுருக்கத்தை, அவர் கொடுக்கின்ற வார்த்தையை பெற்றுக்கொள்ள நான் வாஞ்சியாக இல்லை, செயல்படணும்னு நம்ம நினைக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் அவருடைய மனதுருக்கத்தை வெறும் வார்த்தையா தானே சொல்றாரு, செயல்பாடு இல்லையே. பாஸ்டர் எனக்கு வாக்குத்தத்த வார்த்தைகள், வேதத்தை எடுத்த உடனே எனக்கு தேவன் என்னோடு கூட பேசுகிறார், ஆனால் பேசிய வார்த்தையை செயல்படுவதற்கு தாமதமா இருக்குது நம்ம யோசிக்கிறோம். தேவனுடைய மனதுருக்கம் நல்லா கேளுங்க. உங்களுக்கு மனதுருக்கின உடனே நம்ம கையில் அப்படியே எடுத்து என்ன நம்ம என்ன நினைக்கிறோம்? ரெடிமேடா கிடைச்சிடணும். எது ஜெபம் பண்ண உடனே கண்ணை மூடி கண்ணை திறந்த உடனே அது என்ன செய்யணும்? நிறைவேறணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் மனதுருகுகிற தேவன் இவர்களை மேய்ப்பனில்லாத ஆடுகள் என்பதை கண்டு மனதுருகி அவர் உபதேசித்தார். ஹல்லேலூயா. அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் பாருங்க. இந்த வசனத்துக்கு நாம் பின்னாடி நம்ம வருவோம். அடுத்த வசனம் 35. வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், வெகு நேரம் ஆயிற்று, அடுத்த வசனம், புசிக்கிறதுக்கும் இவர்களிடத்தில் ஒன்றுமில்லை, ஆகையால் இவர்கள் சுற்றியிருந்த கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கிக் கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசுவோடு கூட இருந்த சீஷர்களா இருந்தாலும் கூட இயேசுவினுடைய எண்ண ஓட்டத்தை அறியாதவர்களா இருந்தார்கள். இன்னைக்கு நாமும் கூட தேவனோடு கூட நெருக்கத்தில் இருந்தாலும் அவருடைய மன ஓட்டத்தை நாம் அநேக நேரம் என்ன செய்யறதில்லை? புரிந்து கொள்றதில்லை. ஏன்? காரணம் என்ன? நாம் காண்கின்ற காட்சியின்படி சில காரியங்களை நாம் என்ன செய்கிறோம்? தீர்மானிக்கிறோம். அவங்க சொல்றாங்க, ஐயா அவங்கள சீக்கிரம் அனுப்பிடலாம், ஏன்னா இது என்னது? வனாந்தரமான ஒரு இடம், இத்தனை ஒரு கூட்டத்தை ஹோஸ்ட் பண்றதுக்கு நமக்கு தான் பிரச்சனை. அநேக நேரம் பிரச்சனைகளை எதிர்கொள்வது கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிறிஸ்தவர்களுக்கு, விசுவாசிகளுக்கு ஒரு கசப்பான கனியா தான் இருக்குது. பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைச்சிட்டா சந்தோஷம்தான் இல்ல? இயேசுவோடு கூட நீங்க இயேசுவை பின்பற்றக்கூடிய தேவ ஜனங்களுக்கு சவால்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கை. ஆனால் என்ன தெரியுமா? அந்த சவால்கள் மத்தியில் யார் இருக்கார் தெரியுமா? அவங்களோட. அதுதான் முக்கியம். நம்ம அநேக நேரம் நினைச்சுக்கிறோம், இந்த சவாலை நான் எப்படி செய்ய போறேன், இந்த காரியத்தை நான் எப்படி செய்ய போறேன்னு கலங்குகிறோம். ஆனா நம்ம தவற விடுற காரியம் என்ன தெரியுமா? மனதுருகுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் மனதுருகுகிற தேவன் என்ன தெரியுமா சொல்வார்? வார்த்தைகளை பேசுகிறார், அவர் உபதேசிக்கிறார். இந்த வார்த்தை ஒருவேளை சீஷர்களுக்கு அவர் நேரடியாக பேசினார். இன்று இந்த வேத புஸ்தகத்தில் இருந்து வார்த்தையாய், உபதேசமாய், டீச்சிங்காய் எனக்கு என்ன செய்யப்படுகிறது?
ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 3:16 சொல்லப்பட்டிருக்குல்ல, நல்லா குறிச்சிங்க. யோவான் 3:16 மாதிரியே இந்த காரியத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். வேத வாக்கியங்கள் எல்லாம் all the scriptures are given by the inspiration of God. எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது? என்னுடைய சீர்திருத்தலுக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் உபதேசத்திற்கும் என்ன செய்யப்பட்டிருக்குது? அது நம்ம அநேக நேரம் அதை மறந்துடுறோம். காரணம், நான் பார்க்கின்ற சூழ்நிலைகள். சீஷர்கள் இயேசுவோடு தான் இருந்தாங்க. இயேசுவினுடைய மன ஓட்டத்தை அறிந்தார்கள். அவர்களோடு உணவு அருந்தினாங்க, அவரோடு படுத்து எந்திரிச்சாங்க, எல்லாம் செய்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் பார்க்கிற விதமாய் அவங்க என்ன செய்யல, பார்க்கல. அவங்க சொல்றாங்க, சீக்கிரம் அனுப்பிச்சிடலாம், நம்ம பிரச்சனை என்ன செய்யக்கூடாது, பெருசாகிட்டே இருக்கு, லேட் ஆகிட்டே இருக்குது. லேட் ஆச்சுன்னா சாப்பாடு கேட்பாங்க, அப்படிதானே? இல்லை, சர்ச்சில் மீட்டிங் 12 மணிக்கு ஆச்சுன்னா ஒரு பேக்கெட் கொடுத்து விட்டுருக்கலாம் அப்படின்னு யோசிப்போம். இல்லை, ரொம்ப நேரம் ஆச்சு, இனி வீட்டுக்கு போய். ஆமாம், இந்த மாதிரி அவங்க கேட்டக்கூடாதுன்னு என்ன செய்யலாம், வனாந்திர வேற வழி இல்லை, அதனால என்ன செய்யலாம், அனுப்பிடலாம். ஏன் அப்படி யோசித்தாங்க பாருங்க, ஏன் அப்படி யோசித்தாங்க? 36வது வசனத்தை மறுபடியும் படிக்கலாம். புசிக்கிறதற்கும் இவர்களிடத்தில் ஒன்றுமில்லை, ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கிக் கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். புசிக்கிறதற்கு இவர்களிடத்தில் என்ன செய்யல, ஒன்றும் இல்லை. ஏன்னா வந்தவங்க யாரு, கால்நடையா வந்த ஜனங்கள். இவங்களுக்கு புசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆகவே என்ன செய்யலாம், இவங்களை அப்படியே பாலிஷ்டா பேசி அனுப்பிடலாம். இது வனாந்திரமா இருக்கிறதுனால போற வழியில உள்ள ஊர்லயும் கிராமங்களையும் அவங்க வாங்கி என்ன செய்யட்டும். Nobody wants to take the responsibility. மனதுருகுகிற தேவன் என்ன செய்யறார் தெரியுமா, அவர் உங்களுக்கு பிரயோஜனமானதை போதிக்கிறாரு, அநேக காரியங்களை உபதேசிக்கிறார். அதே நேரத்தில் இந்த சூழ்நிலையில் என்னுடைய மகனுக்கு மகளுக்கு என்ன தேவை என்பதையும் அவர் என்ன செய்யறாரு, அறிந்திருக்கிறார். அநேக காரியங்களை அறிந்திருக்கிறார், அநேக காரியங்களை உபதேசிக்கிறார். இங்கு பார்த்த சம்பவம் பாருங்க, சீஷர்கள் என்ன செய்யறாங்க, சீக்கிரமா அனுப்பிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை, இருக்கிறதோ வனாந்திரம், ஆகவே சீக்கிரம் அவர்களை என்ன செய்திடலாம், அனுப்பிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் இயேசு என்ன சொல்றார் பாருங்க, 37வது வசனத்துல, அவர் அவர்களை நோக்கி நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்க கூடுமோ என்றார்கள். என்ன சொல்றாங்க, நம்மளை மாட்டி விட்டுட்டாருப்பா, பிரச்சனை இல்லை, இல்லை தேவனே இவங்களை அனுப்பி விட்டுலான்னு எங்களுடைய சஜஷனா இருக்குது. அவர் என்ன சொல்றாரு, நீங்களே அவர்களுக்கு. ஆமா, இயேசு சொல்றாரு. ஆனா இவங்க மைண்ட் எப்படி போகுது, இவங்களுக்கு அப்பெல்லாம் கொடுக்கணும்னா என்ன கையில் எவ்வளோ இருக்கணும். இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையில இதுதான் பிரச்சனை. தேவன் ஒரு காரியத்தை சொன்னா உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல, அதை நிறைவேற்றி முடிக்கிறவன் அவரு தான். ஆனால் உங்க கையின் மூலமாக தான் அதை செயல்படுத்துகிறார். என்னை பலப்படுத்தி தான் அதை செய்கிறார். பயப்படாதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு என்ன செய்வேன். நம்ம என்ன நினைக்கிறோம், நான் உட்காந்துட்டே இருப்பேன், எனக்கு சகாயம் மாத்திரம் செஞ்சிருங்க, நான் உட்காந்துக்கிட்டே இருப்பேன், எல்லா காரியமும் மட்டும் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, நீ உட்காந்துக்கிட்டே இரு, உன் கையில தான் நீ என்ன செய்ய முடியும், அந்த காரியத்தை செயல்படுத்தும்படி நான் உன்னை என்ன பண்ணுவேன், பலப்படுத்துவேன். மனதுருக்கம் அப்படின்னா ஒரு மனுஷன் ஒண்ணுமே செய்யாம நான் பாட்டுக்கு கொடுப்பது மனதுருக்கமா இருக்காது. ஒரு சில சமயங்களில் ஒரு சில நபருக்கு அது போதுமானதா இருக்கலாம். ஆனால் உங்களையும் என்னையும் பார்த்து மனதுருகிற தேவன் என்ன தெரியுமா, அவர் எல்லாவற்றையும் நமக்கு போதிக்கிறார். மனதுருகிற தேவன் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, வார்த்தையை கொடுக்கிறார், உபதேசிக்கிறார், அவர்களை உருவாக்குகிறார். அதற்கு பிற்பாடு அவர்களுடைய தேவை என்ன என்பதை என்ன செய்யறாரு, கண்டுகொள்றார். ஆனா இருக்கிற சூழ்நிலை எப்படி, வனாந்தரம், கையில காசும் கிடையாது, இவ்வளோ பெரிய கூட்டத்தை சமாளிக்கணும்னா என்ன செய்யணும்னு என்ன சீஷர்களுக்கு ஒரு பயம் நடுக்கம் வந்துருச்சு. கர்த்தர் சொல்றாரு, நீங்க தான் போஷிப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வசனத்தை கூட படிக்கலாம். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு, போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்து வந்து 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி என்ன யோசித்தாங்க, இன்னொரு சம்பவத்தில் அந்த சீஷர்ல ஒருத்தர் போய் என்ன செய்யறாரு, இவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கணும்னா 200 தினாரி ஆகும், அவ்வளோ காசுக்கு எங்க போறது. இயேசுவானவர் சொல்றாரு, நீங்க போய் முதல்ல உங்களிடத்துல என்ன இருக்குது என்று பாருங்கள். ஹல்லேலூயா. தேவன் நம் கையில் என்ன உண்டோ, நம்மால் எதை செய்ய முடியுமோ,
நாம் எதர் செய்வதற்கு நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோமோ, தகுதிப்படுத்தப்பட்டிருக்கிறோமோ, அதை தான் செய்வதற்கு என்ன செய்கிறார் அவரு? நாம் கண் முன்னா நிற்கிறது ஒரு பெரிய கூட்டமா இருக்குது. ஆனால் அவர் சொல்ற காரியம், உங்களிடத்தில் என்ன இருக்குதோ போய் பாருங்க. என் கைக்கு மீறின காரியத்தை கர்த்தர் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாரு? அனுமதிப்பது இல்லை. நாம் என்ன நினைக்கிறோம்? நானா ஒரு காரியத்தில் போய் மாட்டிக்கிறேன், நானா ஒரு காரியத்தில் சிக்கிக்கிட்டு, கர்த்தாவே இது ரொம்ப பெருசா இருக்கேன்னு நம்ம யோசிக்கிறோம். நம்முடைய தகுதிக்கு மேல அவர் என்ன செய்ய போறதில்ல, டாஸ்க் கொடுக்க போறதே கிடையாது. நான் இவ்வளவுதான் சாப்பிடுவேன்னா, நான் இவ்வளவுதான் என்னுடைய தட்டில் போட தெரிஞ்ச எனக்கு, என்னால் இவ்வளவுதான் தாங்க முடியும்னா கர்த்தர் அதுக்கு மேலே கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஒரு நாளும் கிடையாது. ஆனால் நம்ம எண்ணிக்கொள்கிறது தான் என்னது? என்னுடைய பிரச்சனை உலகத்தில் இருக்கிற பிரச்சனையை காட்டிலும், ஆமா அவர் என்ன சொன்னாரு? இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நான் பெரியவன்னு சொன்னாரு. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் என் பிரச்சனை. நீங்க பிரச்சனையை பெருசா பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு சின்னதா தான் தெரிவார். ஹல்லேலூயா. பிரச்சனை இல்லை, எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர் அப்படின்னு நீங்க ஒரு இருதயத்தில் எழுதி கொண்டவர்களா இருந்தீங்கன்னா, நீங்க பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ற விதமே எப்படி இருக்கும்? வேறு விதமா இருக்கும். மனதுருகுகிற தேவன் அவர்களுக்கு அநேக காரியங்களை போதித்தார். பிற்பாடு என்ன செய்தாரு? போதனையை கேட்ட ஜனங்கள் பசியா அனுப்பக்கூடாதுன்னு அவர் என்ன செய்யறாரு? போஜனம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. சீஷர்களை கூப்பிட்டு கேட்கிறாரு, இவர்களுக்கு எல்லாருக்கும் என்ன செய்யணும்? சாப்பாடு கொடுக்கணும். உடனே சமையல் கால்குலேஷன் ஆரம்பிச்சிருச்சு. ஒருத்தருக்கு 15, இத்தனை பேர் இருந்தாங்கன்னா கால்குலேஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, நம்மளுடைய வாழ்க்கையிலும் அநேக நேரம் கர்த்தர் ஒரு வார்த்தையை செய்வார், நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம உடனே கால்குலேஷனுக்கு போயிடுறோம். இதை செய்தால் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு போயிடுறோம். இல்லை, ஆனால் அதை எப்படி செய்வார் தெரியுமா? இவர் சொல்கிறாரு, நீ உங்களிடத்துல என்ன இருக்குதுன்னு போய் பாரு. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த ஐடியா தோணுச்சா? எப்பொழுதுமே தேவனை சார்ந்து இருக்கும்போது அவர் நமக்கு அந்த காரியங்களை வாய்க்கும்படியாக திட்டங்களை நடத்துவதற்கு எனக்கு என்ன செய்வார்? போதித்து என்னை நடத்துகிறவராக இருக்கிறார். எப்படி இவங்களுக்கு நீங்க தான் இவங்களுக்கு போதனம் கொடுக்க போறீங்கன்னு சொன்ன உடனே அவங்களுடைய கால்குலேஷன் என்னவா இருந்தது? இவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா இவ்வளோ காசு தேவைப்படும். ஆனால் லேஸ் காசுலாம் தேவைப்படாது. நீங்க போய் பாருங்க, யாராவது இதை வச்சிருப்பாங்களா? அடுத்தது நடந்தது என்ன படிப்போம் பாருங்க, அடுத்த வசனம். அப்பொழுது எல்லோரையும் பசும்புல்லின் மேல் பந்தி பந்தியாய் உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க அநேக முறை கடந்து வந்தாலும் நீங்க இயேசுவானவர் என்ன சொல்றாரு? கிடைச்சது இருக்கிறதோ எவ்வளோ? 5 அப்பமும் 2 மீன் தான். வந்திருக்கவங்க உங்களுக்கு தெரியும், நம்ம பின்னாடி பார்த்தா கூட எத்தனை பேர் சொல்லப்பட்டிருக்குது? புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர், மினிமல்லே வச்சுக்கலாம் 5000 பேர். 5000 பேருக்கு 2 அப்பமும் 5 அப்பமும் 2 மீன் இருக்குது. ஆனால் இயேசுவானவர் என்ன சொல்லிட்டாரு? பந்தியில் உட்கார வச்சுருங்க. எப்படி இருக்கும்ல? நம்ம கல்யாண வீடுகள் நடத்துகிறவங்களுக்கு தெரியும் இல்லை? பந்தி போயிட்டு இருக்கும் போதே வீட்டுகளில் போய் சமையலில் போய் பார்ப்போம், பாத்திரம்லாம் இருக்கா, வரவங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கா, எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் என்னது வரவங்களுக்கு நமக்கு ஒரு சந்தோஷமாக வரவேற்று கொண்டு போய் பந்தியில் சாப்பாடு முடிஞ்சிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஆமாம். ஆனால் இங்கே இருக்கிறதே இவ்வளோ தான். ஒரு சிறுவனுடைய மீல் தான் அது. ஒரு சிறு பையன் சாப்பிட்டு அவனுடைய வயிறு திருப்தி ஆகக்கூடிய ஒரு சிறிய அளவு தான். ஆனால் இயேசு சொல்றாரு, நீ எல்லாரையும் பந்தியில் அமரும்படி செய்யுங்க. யார் சொன்னது? யார் ஜனங்கள்கிட்ட போய் சொன்னது? சீஷர்கள் தான். இயேசு முதலே சொல்லிட்டார், நீங்க அவர்களுக்கு போஜனம் கொடுப்பீங்க. இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களை பார்த்து இதை நீங்க செய்வீங்க, இது உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா அவர் இறங்கி ஒரு மேஜிக் பண்ண போறது கிடையாது. உங்களுடைய கரங்களினால் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் மகத்தானதாய் அமையும். ஹல்லேலூயா. 2 மீனும் 5 அப்பங்களை கொண்டு எப்படி இத்தனை பேருக்கு போஷிப்போம்? அவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்குமா? வந்திருக்காதா? ஆனால் கட்டளைக்கு என்ன செய்தார்கள்? கீழ்ப்படிந்தார்கள். அடுத்த வசனம். அப்படியே வரிசை வரிசையாய் 100 பேராகவும் 50 பேராகவும் உட்கார்ந்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து
வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்படியே 2 மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார். ஹல்லேலூயா. பங்கிட்டது யாரு? ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுத்தது யாரு? சீஷர்கள். ஆனால் வர்த்திக்க செய்தது யாரு? தேவன். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது அது இம்பாசிபிளான சூழ்நிலைகளா இருக்கலாம், நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கலாம். ஆனால் விசுவாசத்தின்படி அவர்கள் அதை, இயேசுவானவர் என்ன செய்தார்? அந்த அப்பத்தை வாங்கி வானத்தை அண்ணாந்து பார்த்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அதை பிட்கையில் ஒரு அற்புதம் நடக்குது. அது சீஷர்களுடைய கையில் போய் நிற்கும் போது அதே தான் இருக்குது. ஆனால் பகிர்ந்து அளிக்கும் போது அது என்ன செய்கிறது? பெருகிக் கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில், கர்த்தருடைய உபதேசம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது அவர் என் மேல் மனதுருகுகிற தேவனா இருக்கிறார். வெறும் வார்த்தைகள் வருகிறது அப்படின்னு மாத்திரம் அல்ல, வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் என்ன செய்தார்களா? அங்கே இருந்தாங்க. வார்த்தையை ஏற்றுக்கொண்ட ஜனம் அதன்படி கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நடக்கும் போதுதான் என்னுடைய தேவைகள் என்ன என்பதை கர்த்தர் என்ன செய்யறாரு? அட்ரஸ் பண்றார். கட்டளையை அவர் பேசிக்கிட்டே இருந்தானா அதை நம்ம பொருட்படுத்தாம போன ஜனங்கள் அதுல பங்கு பெற்றிருப்பாங்களா? ஒருவேளை அந்த இயேசுவானுடைய உபதேசத்தை கேட்காம பாதி பேர் கிளம்பி போனவங்க அந்த அற்புதத்தில் பங்கு பெற்றிருப்பாங்களா? இன்னைக்கு தேவ ஜனம் என்ன தெரியுமா? அவருடைய வார்த்தை எனக்கு வருது, அந்த வார்த்தையாவே வருது, நான் அசட்டை பண்ணும்போது அதற்கு பிற்பாடு தேவனுடைய மனதுருக்கத்தினுடைய செயல்பாடை நான் என்ன செய்ய முடியல? அனுபவிக்க முடியல. வார்த்தை ஏதோ நான் லைட்டா எடுத்துக்கிட்டு நான் என்னுடைய வாழ்க்கையில் கடந்து போறது நிமித்தமாக அந்த அப்பத்தையும் மீனையும் தேவனுடைய பலுகி பெருகக்கூடிய அந்த ஒரு சாட்சியின் அப்பத்தை நான் என்ன செய்ய முடியல? புசிக்க முடியல. இல்ல? ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை கூட படிக்கலாம். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு என்ன செய்தாங்களா? தேவனுடைய சமூகத்தில் வருகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் என்ன செய்தாரு? திருப்தி ஆக்குகிறார். திருப்தியாக்கி நடத்துகிறார். தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார். நல்ல பாடலா பாடுறோம்ல. திருப்தியாக்கி அவர் என்னை நடத்துகிறார். என்னை திருப்தி, நான் தேவனுடைய சமூகத்தில் போகும்போதெல்லாம் கர்த்தர் என்ன செய்யறாரு? திருப்திப்படுத்துகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எனக்கு தேவைகள் அநேகம் இருக்கலாம், என்னுடைய கனவுகள் அநேகம் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறை நான் அவரோடு கூட தேவனுடைய சமூகத்தில் போகும்போது என்னுடைய இருதயத்தை என்ன செய்யறாரு? திருப்தியாக்குகிறார். ஹல்லேலூயா. எப்பொழுது ஒரு மனுஷன் திருப்தியா இருக்க முடியும்? எப்போ? வயிறு ஃபுல்லான. ஆமா, போதும் அப்படி, எனக்கு போதும் அப்படிதானல்ல? எனக்கு இதுக்கு மேல போதும் அப்படின்ற போது, இந்த போதும்னு சொல்றது எப்போ நடக்கும்? ஆமா, சாப்பிட்ற டேபிள்ல மட்டும் தான் என்ன நடக்கும்? இதுக்கு மேல என்ன ஆயிரும்? போதும். அதுதான் திருப்தி. நீங்க பணம் கொடுத்து பாருங்க, எவ்வளவு கொடுத்தாலும் பத்தவே பத்தாது. ஒரு திருடன் என்ன செய்தானா, ஒரு பேங்க்ல போய் கொள்ளை அடிக்கலான்னு போயிருக்கிறான். ஃபுல்லா கஷ்டப்பட்டு பெட்டியில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வீட்டில் வந்து எண்ண ஆரம்பிச்சானான். எண்ணிக்கிட்டே இருக்கிறான். 99,000 ஒரு ரூபா என்ன செய்யுது? 1,00,000க்கு திருப்தியா இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? ஒரு ரூபா எடுத்திருந்தானா ரவுண்ட் அப் பண்ணிருக்கலாமே. இல்ல, பணம் நமக்கு என்ன செய்யாது? திருப்தியை கொடுக்காது. எப்படி நமக்கு சாப்பிட்டு வயிறு ஃபுல்லா ஆனதுக்கு அப்புறம் ஒரு திருப்தி இருக்குது பாருங்க, அதுதான். அது போல கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு? திருப்தியாய் நடத்துவார். எப்பொழுது தெரியுமா? அவருடைய உபதேசத்துல நான் நிலைச்சு நிற்கிறேன், அவருடைய உபதேசத்தை கேட்டுட்டே இருக்கிறேன். இல்லை, அதுதான் வேதம் சொல்ல. அவர் இயேசுவானவரே சொல்றாரு, ஒருவன் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் அவன் என் சீஷனாய் இருப்பான். If you abide in my word, you are my disciple indeed அப்படின்றார். நீ என் உபதேசத்தில் நிலைத்திரு. என்னுடைய மனதுருக்கம் என்ன தெரியுமா? உனக்கு ஒருவேளை சாப்பாட்டு போட்டு அனுப்புறது அல்ல, அதற்கு முன்பதாக அவர் எல்லாவற்றையும் அநேக காரியங்களை உபதேசித்தார். அநேக காரியங்களை டீச் பண்றார். கர்த்தர் நம்ம டீச் பண்றார். அவருடைய டீச்சிங்க்கு நான் செவி சாய்க்கிறவனா இருந்தா
என்னுடைய தேவைகளை அவர் என்ன செய்கிறாரு? சந்திக்கிற தேவனா இருக்கிறார். அடுத்த வசனம், மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். எத்தனை கூடை எடுத்தாங்க? இந்த மீதமுள்ள கூடைகள் வெறும் மீதியான கூடைகள் அல்ல. இந்த கூடையை பார்க்கும்போதெல்லாம் சீஷர்கள் என்ன பார்த்துருப்பாங்க? அவ்வளோ விசுவாசத்தை பார்த்துருப்பாங்க இல்ல? மீதமுள்ள கூடைகளில் மீதமுள்ள அப்பமும் மீன் துண்டுகளும் மாத்திரமல்ல, அந்த கூடைகள் விசுவாசத்தின் கூடைகளாய் மாறிற்று. காரணம், அவர்களுக்கு தான் தெரியும் கிடைச்சது எத்தனை. ஒருவேளை எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்காது. உடனே எல்லாரும் என்ன செய்திருப்பாங்க? எங்கேயோ இருந்து பெருசா ஆர்டர் பண்ணியிருக்காங்க போல இருக்குது இல்ல, ஜொமாட்டோல இருந்து வந்திருக்குது போல இருக்குன்னு நினைப்பாங்க. நிறைய பேருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஆனா முழுமையாய் அதை அறிந்தவர்கள் யாரு? சீஷர்கள் தான். இத்தனை கூட்டத்திற்கு வெறும் 2 மீன் பீஸ் தான் இருக்குது, 5 பிரெட் தான் இருக்குது. ஆனா இதை வர்த்திக்க செய்தது எப்படி என்பதை அவர்கள் கண்கூடாய் பார்த்தது நிமித்தமாக அந்த எஞ்சி இருக்கிற 12 கூடைகளை அவர்கள் கூடைகளாக அல்ல, அவர்கள் விசுவாசமாய் பார்த்தார்கள். விசுவாச கூடையா இருக்கும்படி செய்தார் இல்ல? ஹல்லேலூயா. சரி, செய்தியினுடைய சாராம்சம் மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் 35, 36ஆம் வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். பின்பு இயேசு சகல ஜனங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பினில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. ஹல்லேலூயா. போதும். இங்கு மத்தேயு சுவிசேஷகன் எழுதுகின்ற காரியம், அப்போஸ்தலனாகிய மத்தேயு எழுதுகிறார் என்னது? பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்தார் அப்படின்னு சொல்லல. அப்படி பிரசங்கித்து வரும்போது என்ன நடக்குது? அநேகரை சுகப்படுத்துகிறார், வியாதிகளை சுகப்படுத்துகிறார், அநேகரை என்ன செய்யறாரு? பலவீனர்களை சுகப்படுத்துகிறார்னு பார்க்கிறோம்ல. வியாதியஸ்தர்களையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்குகிறார். அப்போ தேவனுடைய பிரதான நோக்கம் என்ன? இயேசுவினுடைய நோக்கம் என்ன? அவர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். அடுத்த 36ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அப்பொழுது அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமா இருக்கிறபடியால் அவர்கள் மேல் என்ன செய்றாரு? யார் மேல மனசு விருகிறாரு? திரளான ஜனங்களை பார்க்கிறார். அவர்கள் எப்படி இருக்கிறாங்களா? எப்படிப்பட்ட ஜனமா இருக்கிறாங்க? தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களும். அப்போ கர்த்தர் மனதுருகுவதற்கு இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்களா? தோய்ந்து போனவர்கள், வேரின்னு இருக்குது, சோர்ந்து போனவர்கள். காரணம் என்ன? மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இவர்கள் இருக்கிறதை பார்த்து அவர்கள் தோய்ந்து போனவர்களாய். அப்போ யார் மேல கர்த்தர் மனதுருகிறாரு? சோர்ந்து போய் இருக்கிறவன் மேல. மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறவன, சிதறப்பட்டு இருக்கிறவர்களை. நாமும் கூட என்னென்ன காரியங்களை சோர்ந்து போகிறோம். நம்மளோட விசுவாசம் சில நேரங்கள் என்ன செய்து சோர்ந்து போகிறது. அந்த சோர்ந்து போகிற தருணங்களில் நாம் கர்த்தரை விட்டு பின்விலங்க அல்ல, விலகி போக அல்ல, கர்த்தர் நம்ம மேல் மனதுருகுகிறார் என்ற உணர்வு நமக்குள்ள என்ன செய்யணும்? இருக்கணும். எப்பொழுது ஒரு மனிதன் சோர்ந்து போறான் இல்ல, எப்பொழுது ஒரு மனுஷன் ஒரு மனுஷி விசுவாசி சோர்ந்து போகிறாங்க? தன்னுடைய வாழ்க்கையில விசுவாச ஓட்டத்தில் ஏமாற்றுகிறோம், நாம் ஏமாற்றப்பட்டோம் நினைக்கிறாங்க. எப்போ ஏமாற்றப்பட்டு நினைக்கிறோம்? நான் எதிர்பார்க்கின்ற காரியங்கள் எனக்கு தாமதிக்கும் போது, இல்லை எதிர்பார்க்கின்ற காரியங்கள் நடக்காம இருக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் ஏன் ஏமாந்து போறேன்? விசுவாசிக்கிறேன், ஆனால் நான் ஏன் ஏமாற்றப்படுகிறேன் அப்படின்னு யோசிக்கிறோம்ல. அநேக நேரங்களில் இந்த நேரத்தில் கர்த்தர் என்னோடு கூட பேசுவார், இதை செய்வார், இதை நடத்துவார், இந்த காரியங்களை அவர் பார்த்து கொள்வார். நான் விசுவாசித்து ஜெபிக்கிறேன், ஆனால் நான் ஏமாந்து போறேனே. நீதிமொழிகளில் இந்த வசனம் நமக்கு தெரிந்த வசனமாக இருந்தால் கூட,
நீதிமொழிகள் 13:12 நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். நெடுகாலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ண. சோர்ந்து போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தம், அவருடைய வார்த்தை உபதேசிக்கிறாரு. அந்த உபதேசத்தை கேட்டு நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் விசுவாசித்த காரியங்கள் இன்னும் நடக்கலையேன்னு இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சோர்வு. நினைக்கிறேன், ஏன் நான் அடிக்கடி நான் ஏமாற்றப்படுகிறேன், இல்லை ஏன் எனக்கு ஒரு டிஸப்பாயின்ட்மெண்ட்ல ஒரு டிஸப்பாயின்ட்மெண்ட். இந்த வார்த்தை, இந்த காரியம் நடக்கும் நான் நினைக்கிறேன், ஆனால் நடக்கலையேன்னு ஒரு டிஸப்பாயின்ட்மெண்ட். இந்த டிஸப்பாயின்ட்மெண்ட் தான் என்ன செய்யுது? அநேகரை சோர்வுக்குள்ளாக நடத்துது. நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி செயல்படுகின்ற காரியங்கள் உங்களுக்கு ஒரு கை கொடுக்காத சூழ்நிலையாக இருந்தாலும் கூட அந்த சூழ்நிலையில் கர்த்தர் உங்கள் மேல் என்ன செய்கிறாரு? மனதுருக்கமாக இருந்து கொண்டே தான் இருக்கிறார். அவர் வார்த்தையை கொடுக்கிற தேவன். அந்த வார்த்தையை கொண்டு உங்களை பலப்படுத்தி என்ன செய்வாரு? காரியங்களை நடப்பிப்பார். அது மாத்திரமல்ல, வெறும் வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் ஆவிக்குரிய காரியங்களை மாத்திரம் செய்கிற தேவன் அல்ல, பசியோடு வந்த ஜனங்களுக்கு என்ன தேவை என்பதை என்ன செய்தார்? அறிந்து செயல்பட்டார். நல்ல கவனமாக. ஏன் இந்த காரியத்தை நான் உங்களோடு கூட பேசுறேன்? அவர் திரளான ஜனங்களை கண்டு மனதுருகி அவர் கையில இருந்ததை எடுத்து கொடுக்கல. அவர் என்ன செய்தாரு? அநேக காரியங்களை உபதேசித்தார். அந்த உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களை வெறுமையாய் அனுப்பி விடுவது அவருடைய சித்தம் அல்ல. அந்த நேரத்தில் அவர்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுக்க அவர் என்ன செய்தாரு? தீர்மானித்தார். முடியாத காரியம்தான், வனாந்திரத்தில் யாருக்கும் செய்ய முடியாத காரியம்தான். ஆனாலும் அவர் என்ன செய்தார்? அற்புதத்தை செய்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும் அப்படின்னா அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு ஏமாற்றிட்டாரே கர்த்தர் அப்படின்னு நினைக்காதபடி, இந்த காரியம் எனக்கு நீண்ட நாள் நான் காத்திருக்கிறேன்னு நினைச்சா கூட கர்த்தர் இதை செய்வார் என்று என் மேல் மனதுருக்கமா இருக்கிறார் என்பதை நான் என்ன செய்யணும்? முதலாவது அறிந்து கொள்ளணும். பாருங்களேன், எடுத்து திருப்பிக் கொள்ளும் பாருங்க. 1 சாமுவேல் 1 அதிகாரத்தில் எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் எனப்பட்ட ராமாயிம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர். அவன் எப்ராயிமனாகிய சோப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிஹூவின் மகனான ஏராஹிமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். பெனினாளுக்கோ பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. ஹல்லேலூயா. ஒரு வாழ்க்கையே ஒரு டிஸப்பாயிண்ட் போலதான் இருக்குது. அன்னாளுடைய வாழ்க்கை ஒரு டிஸப்பாயின்ட்மெண்ட் தான். முதல் மனைவியாக அவளுக்கு குழந்தை இல்லை, பெனினாளுக்கோ நிறைய பிள்ளைங்க இருந்தாங்கன்னு வேதம் சொல்லுகிறது. ஆனால் அன்னாளை குறித்து கர்த்தர் ஒரு தரிசனத்தை வைத்திருந்தார். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் குறித்து கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு? ஒரு வேலையை வச்சிருக்கிறார், ஒரு அசைன்மெண்ட்டை வைத்திருக்கிறார். பார்ப்பதற்கு ஒருவேளை அந்த சூழ்நிலையில் அவளுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு பிள்ளைகள் இல்லை, ஆனால் 2வது மனைவிக்கு என்ன செய்யுது? கர்த்தர் அற்புதமா பிள்ளைகள். அவர் என்ன செய்யல? கர்த்தரை விட்டு பின்மாறி போகவே இல்லை. இன்னைக்கு உங்களுடைய காத்திருப்பு கர்த்தரை விட்டு விலக அல்ல, அவருடைய உபதேசத்தை கேட்டு நான் கேட்டுக்கிட்டே இருக்கிற வரையும் தான் அவரால் அற்புதம் செய்ய முடியும். எப்படி அந்த வனாந்திரத்தில் வந்த ஜனங்கள் உபதேசத்தை அநேக காரியங்களை போதிக்கும் போது அவர்கள் கேட்டுக்கொண்டு இருந்ததுனால தான், அந்த இடத்துல இருந்ததுனால தான் அந்த அற்புதத்தை அவர்கள் பங்கு பெற முடிந்தது. இல்லை, இவர் வெறும் வார்த்தை தானே பேசுறாரு. இல்லை, நான் போயிட்டு அப்புறமா வரலாம் என்னன்றதை மற்றவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு போல, அவருடைய உபதேசத்தில் நிலைச்சு நிற்கிறவங்களுக்கு தான் என்ன செய்யப்பட்டது? அப்பமும் மீனும் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு கர்த்தருடைய கரத்திலிருந்து அந்த அற்புதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும்னா அவருடைய உபதேசத்தில் நான் நிலைத்து நிற்கணும். ஒருவேளை வந்தவங்களுக்கு எவ்வளோ பசியாக இருந்திருக்கும்னு நமக்கு தெரில. இல்லை, ஒரு சிலர்லாம் கரெக்ட் டயத்துக்கு சாப்பிட்றவங்களா இருக்கலாம். இல்லை, அப்போ வரவங்களுக்கு அவர் நம்ம வேதத்தில் படிக்கும்போது அவர் இளைப்பாறும்படி வனாந்திரத்திற்கு போனார். ஜனங்கள் ஏராளமாக இருந்ததுனால அவர் சாப்பிடலன்னு இருக்கு. அப்போ அவர் எப்போ சாப்பிட்ருப்பாரு? மத்தியானம் சாப்பிடல, அப்படிதான் இல்லை? அங்கேருந்து வனாந்திரத்தில் வராரு, ஈவினிங் சாப்பாடு டைம் ஆகுது. அப்போது எத்தனை பேர் பசியாக இருந்தாலும் கூட அந்த வார்த்தைக்கு அவருடைய உபதேசத்திற்கு இன்னைக்கு நல்லா கவனமாக கேளுங்க. அவருடைய உபதேசத்திற்கு நாம் கேட்கும்போது தான் மனதுருகுகிற தேவன் அநேக காரியங்களை குறித்து உபதேசித்தார்.
மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அவர் திரளான ஜனங்களை கண்டு மனதுருகி மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறாங்களேன்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அவர்களுக்காக மனதுருகிறார். ஏன் மனதுருகிறாரு? அவர்கள் எப்படிப்பட்ட ஜனமாக இருக்கிறாங்க? தோய்ந்து போனவர்களாக இருக்கிறாங்க, சிதறப்பட்டவர்களாக இருக்காங்க. அப்போ தோய்ந்து போகிறதற்கு நான் ஒரு 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 சோர்வடைவதற்கு காரணம் என்னது? அநேக நாள் கர்த்தர் இதை செய்யல. அன்னாளுடைய வாழ்க்கையில், அவளுடைய வாழ்க்கையில் அவள் கண்கூடா பார்க்குறா, அவளுக்கு கிடைக்காததெல்லாம் மற்றவங்களுக்கு கிடைக்குது. ஆனாலும் கூட அவள் போய் யாரிடத்தில் முறையிடுகிறாள்? கர்த்தரிடத்தில் தான். அப்போ என்னது என்னுடைய ஃபெய்த்தை நான் இன்னும் விடாதபடி கர்த்தரிடத்தில் இருக்கும்போது அவர் உபதேசித்து என்னை என்ன செய்கிறாரு? அவருடைய மனதுருக்கத்தை எனக்கு காண்பிக்கிறார். அது பிற்பாடு நடந்தது தான் நமக்கு நல்லா தெரியும்ல. கர்த்தர் அந்த வயிற்றிலிருந்து தான் ஒரு சாமுவேலை எழுப்பினார். இன்னைக்கு கர்த்தர் சில காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் தாமதிக்கிறார்னா அவர் கொடுக்கின்ற காரியம் பெரிய காரியத்தை அவர் உங்களுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதை நினைவு கூறணும். ரெண்டாவது பாருங்க, அடுத்தது நாம் தோய்ந்து போறதற்கு அடுத்த காரணம் என்ன தெரியுமா? தாக்குதல், அஃப்ளிக்ஷன்ஸ். நம்ம வாழ்க்கையில ஏற்படுகிற தாக்கங்கள், அஃப்ளிக்ஷன்ஸ். அநேக காரியங்கள், அநேக நேரம் நான் கர்த்தரிடத்தில் தான் இருக்கிறேன், ஏன் எனக்கு இந்த பிரச்சனைகள், ஏன் இந்த பாடுகள் அப்படின்னு நாம் சில நேரங்கள் பேக் அவுட் ஆகிறோம். சில விசுவாசிகள் அப்படியே பின்மாறியும் போறாங்க. நான் கர்த்தருக்காக ஓடின நாட்கள் உண்டு, ஆனா என்னுடைய வாழ்க்கையில் ஏன் கர்த்தர் அதை அனுமதிக்கணும்? ஓடி பின்வாங்குகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? தாக்குதல். சில அட்டாக்ஸ் நடக்கும்போது என்ன செய்யறோம்? பின்மாறி போகிறோம். பாருங்க, நீங்க வேத வசனத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தாக்குதலுக்கு தான் தாக்குதலுக்கு நேராக தான் அவங்க என்ன செய்யறாங்க, போனாங்க. ஆனா கர்த்தர் அவர்களை என்ன செய்தாரு? ஒரு நாளும் கைவிடவே இல்லை. யோபுனுடைய வாழ்க்கையில் ஒரே நாளில் அவனுடைய வாழ்க்கையில் அநேக அட்டாக் இருந்தது, அநேக பிரச்சனைகள், பாடுகளை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டான். ஆனால் அவனுடைய விசுவாசத்திலிருந்து அவன் என்ன செய்யல? பின்மாறவே இல்லை. அவன் கற்றுக்கொண்ட வார்த்தைகளிலிருந்து அவன் பின்மாற போகவே இல்லை. அவருடைய மனதுருக்கம் என்ன செய்து? எந்த சூழ்நிலையிலும் அவர் என் மேல் மனதுருகிறார். நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் ஒரு பிரச்சனை இருக்கும்போது என்னை காப்பாற்றிடணும், அதுதான் தேவன் மனதுருக்கம் நினைக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்கிறாரு? உபதேசத்தை கொடுக்கிறார், டீச்சிங்கை கொடுக்கிறார், வார்த்தையை கொடுக்கிறார். அந்த வார்த்தையை பற்றி கொண்டவர்களா இருந்தா அந்த சூழ்நிலையிலிருந்து மீண்டு வருவதற்கு கர்த்தர் நமக்கு பலனை தருகிறார். யோபுவுக்கு மாத்திரமல்ல, தானியேலுக்கு கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டிய தானியேல் என்ன செய்யப்பட்டான்? சிங்கங்களின் மத்தியில் என்ன செய்யப்பட்டார்? தூக்கி போடப்பட்டார். ஆனால் நடந்தது என்னது? கர்த்தர் தானியேல் மேல் மனதுருக்கமா இருந்தபடியினால சிங்கங்களின் வாய் என்ன செய்தார்? கர்த்தர். ஹல்லேலூயா. சில நேரங்கள் கர்த்தர் சில காரியங்களை நமக்கு விரோதமான காரியங்களை அனுப்புறது போல தான் இருக்கும், ஆனால் அது என்ன செய்யாது? வாய்க்காதே போகும்படி கர்த்தர் செய்வார். உங்களுக்கு எதிராய் ஒரு ஆயுதங்கள் என்ன செய்து உருவாகும், சத்துருனுடைய போராட்டங்கள் இருக்கும், ஆனால் அவைகளை உங்களை மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. இதுதான் தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கின்ற காரியம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தை கூட நாம் படிக்கலாம் பாருங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளை நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. தாவீது ஒரு மனிதன் பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தவனாய் இருந்தாலும் கூட அவன் தேவனுடைய மனதுருக்கத்தை அறிந்தவனாய் இருக்கிறான். நான் ஆபத்து காலத்தில் அவர் கூப்பிட்டேன், அவர் ஆலயத்திலிருந்து என்னுடைய சத்தத்தை கேட்டார். இப்படி அவனுடைய ரிலேஷன்ஷிப் என்ன செய்தான்? நடக்கின்ற சம்பவங்களை குறித்து அல்ல, அவன் தேவனை அறிந்தபடியினால் இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொல்றான். அமலேக்கியர்கள் என்ன செய்யறாங்க? சிக்லாக்ல புகுந்து இவங்க திரும்பி, தாவீதும் அவனுடைய கம்பேனியன்ஸும் திரும்பி வருவதற்குள்ளாக பட்டணங்களை என்ன செய்தாங்க? சுட்டெரித்து போட்டார்கள். அது மாத்திரமல்ல, அவனுடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும் சிறை பிடித்து கொண்டு போனாங்க. கூட இருந்தவங்க தான், அவனோடு கூட இருந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க? ஒன்னால தான் இது நடந்ததுன்னு சொல்லி அவர்களும் கல்லெறிந்து கொலை செய்யும்படி அவனுக்கு எதிராக புறப்பட்டார்கள். நடந்த சம்பவம் என்ன? அவனை ஸ்திரப்படுத்தி கொள்ள, அவனை ஊக்குவித்துக் கொள்வதற்கு, அவனை ஊக்கப்படுத்துவதற்கு, உற்சாகப்படுவதற்கு ஆளே இல்லை. ஆனால் அவன் ஒன்று மாத்திரம் உணர்ந்தான், கர்த்தாவே நீர் என்னோடு கூட இருக்கிறீர், என்னை உற்சாகப்படுத்த யாரும் இல்லை. அவன் என்ன செய்தான்? கர்த்தருக்குள் அவன் தன்னை திடப்படுத்தி கொண்டான். இதுதான் மெச்சோர்ட் கிறிஸ்டியன்ஸோடைய வாழ்க்கை.
ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுடைய தரம், உங்களுடைய நிலை என்னவா இருக்குதுன்னு சொல்லி அறிந்து கொள்ளணும். என்ன, எனக்காக யாரும் விசாரிக்கலை, என்னை யாரும் கேட்கல அப்படின்னா நம்ம என்ன எப்படி இருக்கிறோம்? எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருக்கும். நான் சர்ச்சுக்கு வரல, யாருமே என்னை கேட்கல பாருங்க, இல்லை என்னை யாருமே விசாரிக்கல பாருங்க, இல்லை தேவன் தான் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். முதல்ல நம்ம யோசிக்கிறது, கர்த்தர் என்னை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அப்போ தாவீது அமலேக்கியர்கள் செய்த காரியங்கள் நிமித்தம் அவன் சோர்ந்து போல, கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாருன்னு நினைக்கல, கர்த்தருக்கு விரோதமாய் அவன் தேவ தூஷணம் பேசல. ஒன்று மாத்திரம் நினைச்சான், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், என்னை அபிஷேகம் செய்தவர், அவர் என்னை என்ன செய்கிறாரு, என்னை நடத்துவார் என்பதை குறித்து கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டு அவன் மீண்டும் செய்த காரியத்தை நாம் அறிவோம். அப்ப ரெண்டாவது என்னது? தாக்குதல். மூன்றாவது, தோய்ந்து போறதற்கு அடுத்த காரணம் என்ன? சோர்ந்து போறதுக்கு அடுத்த காரணம் என்னது? கவலை. கவலைகள். பாஸ்டர், கவலையே இல்லாதவங்க யாராவது இருக்கிறாங்களா? இல்ல, எல்லாருக்கும் கவலைகள் இருக்கு, அப்படிதானே? நல்ல நிறைய இப்பதான் நிறைய பேர் நல்லா தலையாட்டுறாங்க, இல்ல? வீட்டுக்கு வீடு. ஆமா, வீடுன்னு இருந்தா கவலை இருக்க தான் செய்யும், பிரச்சனை இருக்க தான் செய்யும், இல்ல? ஆனா எது என்னை ஆண்டு கொள்கிறது? கவலை, பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு குடும்பமோ மனிதனோ அல்ல. ஆனால் எது என்னுடைய இருதயத்தில் ஆட்சி செய்கிறது, ஆளுகை செய்கிறது? அல்ல, கவலை தேவனிடத்திலிருந்து வருகிறது அல்ல. கவலைப்படுறதுனால, வேதம் சொல்லி, நீ கவலைப்படுறதுனால உன்னுடைய சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்ட முடியுமா அப்படின்னு கேட்கிறார். அப்போ நம்ம ஏன் அதை கவலைப்படுறோம்? கவலைப்படுவதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்ன தெரியுமா நடக்கும்? என்னுடைய முன்னேற்றத்திற்கு தடையா இருக்கும். நான் எப்பயுமே அதான் சொல்லுவேன், கவலை அப்படின்றது ஒரு வலை. அந்த வலையில மாட்டிக்கிட்டோம்னா உடனே வெளில வர பார்க்கணும், இல்லைன்னா என்ன ஆகும்? இன்னும் ரொம்ப வேகமாக அப்படியே கவலையிலே ரொம்ப நேரம் இருக்க சிக்கி கொள்வோம். அப்போ அந்த வலையிலிருந்து நம்ம என்ன செய்யணும்? உடனடியாக வந்துடணும். கவலைப்படுற மாதிரி எனக்கு ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா நான் இருக்க வேண்டிய இடம் எங்கே? தேவனுடைய சமூகத்தில். ஏன்னா கவலைப்படுறதும் கோபப்படுறதும் என்னுடைய எண்ணம், நான் யார் என்பதையே தெரியாதபடி என்ன செய்யும்? என்னை இயக்கும், என்னை ஆளுகை செய்யும். கவலைப்படுறதாகவே ஒருத்தர் இருக்கிறாருன்னா சீக்கிரத்தில் அவர் எப்படி இருப்பார்? மனநலம் பாதிக்கப்பட்டவராக மாறிடுவார். இதை விட்டு வரவே மாட்டேன் பாஸ்டர். கவலை அப்படி அது சோகமாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோகமான பாடல், கிறிஸ்துவ சோகமான பாடலே இருக்குது. நீங்கள் வெளியிலலாம் தேட வேணாம். சில பேர் பாருங்கள், அவங்களுடைய பிளேலிஸ்ட்டில் சோகமான கிறிஸ்தவ சோக பாடல்கள் இல்லை. அப்போ அவங்க மூஞ்சும் எப்படி இருக்கும்? பார்த்த உடனே ஐயோ பயங்கரமான ஆளாக இருப்பார் போல இருக்கு. அடுத்த ஆயுதம் என்ன தெரியுமா? சத்துரு கொண்டு வருகிற காரியம் கவலை தான். கவலையினுடைய டெஃபினிஷன் நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். இன்று நான் அனுபவிக்கக்கூடிய நன்மைகளை இழந்து போய்விடுவோனோ என்ற ஒரு பயத்தை சத்துரு என் எண்ணத்தில் போடுவதுதான் கவலை, பயம். கவலை அடுத்த ஸ்டேஜுக்கு எங்கே கொண்டு போய் வரும்? பயத்துக்கு நேராக கொண்டு போவோம். இன்று நான் அனுபவிக்கக்கூடிய நன்மைகளை இழந்து போயிடுவனோ அப்படின்னு நினைக்கிற ஒரு கலக்கத்தை சத்ருவானவன் நம்மளுடைய எண்ணங்கள் போடுவது தான் என்னது? பயம், கவலை. அப்போ கவலைப்படுகிறவன் என்ன செய்யறான்? சோர்ந்து போகிறான். இப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்துதான் இயேசுவானவர் மனதுருகுகிறார். அவருடைய மனதுருக்கம், நம்ம கிட்ட காசு இல்லையே, இந்த பையன்கிட்ட நல்ல ஷூ இல்லையே, இவங்கிட்ட வீடு இல்லையேன்னு கவலைப்படுறது அல்ல தேவன். அவர் மனதுருகுகிற தேவன் என்ன தெரியுமா செய்யறாரு? என்னுடைய மகள் சோர்ந்து போயிருக்கிறான், என்னுடைய மகன் சோர்ந்து போயிருக்கிறான். தோய்ந்து போனவர்களை பார்த்து தான் மனதுருகிறார். அந்த தோய்வுக்கு காரணம் என்னது? நான் இப்ப படிச்ச 3 காரியங்களும். இந்த காரியம் என்னை துக்கப்படுத்துது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த காரியத்தை விட்டு நீங்க அடுத்ததுக்கு என்ன செய்யணும்? நகர்ந்து போயிடணும். அதே இடத்துல இருந்தனா என்னுடைய வாழ்க்கை துக்கமா இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம பாடணும்ல, துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர். பாடுற வார்த்தைகள் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில அப்பியாசிக்க பழகணும். துன்பத்தின் பாதையில நான் கடந்து போனாலும் எனக்கு ஆறுதல் அளிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என்னை கண்டு மனதுருகுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளுகிற ஜனமா இருக்கணும்ல.
அதனால தான் அவர் மத்தேயு 11ஆம் அதிகாரத்தின் 28 வசனத்தில் கூட படிக்கலாம் பாருங்களேன். மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு. ஆமா, போருமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு. இளைப்பாறுதெல்லாம் எங்களுக்கு வேணாம் கர்த்தாவே, கொடுக்க வேண்டியதை கொடுத்தா நாங்க தான் சந்தோஷமாயிருவோம். அப்படிதானே? அவரு ஒரு பிளான் வச்சிருக்காரு, நம்ம சொல்றோம் கடவுளே எனக்கு தேவை இதுதான். அவர் சொல்றார் நான் இளைப்பாறுதல் கொடுக்குறேன். இளைப்பாறுதல் வேண்டாம், எனக்கு என்ன வேணும்? பணமாக கொடுத்துருங்க. கரெக்டாக சொல்லலாம், பணமாக கொடுத்துருங்க, நான் என்ன செய்கிறேன்? எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இல்லை, கர்த்தர் ஒரு காரியத்தை, ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு. நான் இளைப்பாறுதல் கொடுக்குறேன், எனக்கு இளைப்பாறுதல் வேணாம் நம்ம நினைக்கிறோம். ஏன்னா என்னுடைய தேவைகள் நான் சொல்லி நம்ம ஒரு டிசிஷன் எடுத்துக்கிறோம். நான் எப்பொழுது கர்த்தருடைய உபதேசத்தில் நிலைச்சு நிற்கிறேனோ, அவருடைய அநேக காரியங்களை குறித்து உபதேசித்த அந்த வனாந்திரத்தில் நிலைத்து உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கு தான் அப்பமும் மீனும் கிடைச்சது. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க போகின்ற காரியங்கள் ஒருவேளை எனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா கர்த்தருக்கு என்ன செய்யல? மறைவானது அல்லவே அல்ல. அவர் உங்களுக்கு கொடுக்கின்ற வார்த்தையில நீங்க நிலைச்சு நிற்கும் போது உங்களுடைய ஃபெய்த்ஃபுல்னஸை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில என்ன தேவையோ அதையும் அவர் என்ன செய்வாரு? செய்யக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். ஏன் அவர் சொல்றாரு? மனுஷனுடைய எண்ணங்கள்லாம் என்ன தெரியுமா? ரிசல்ட் ஓரியன்டா தான் இருக்கும். எனக்கு இது நடக்கும், எனக்கு இது கிடைக்குமா? தவறு இல்லை. ஆனால் ரிசல்ட்டுக்காகவே கர்த்தரை தேடுவது தான் தவறு. எனக்கு மனுஷனுடைய எண்ணம் ஒரு பலனை நோக்கியோ ஒரு முடிவை நோக்கி தான் என்ன செய்கிறது? இயங்குகிறது. நம்முடைய விசுவாசம் கர்த்தர் மேல் இருந்தாலும் நான் ஒரு காரியத்திற்காக விசுவாசிக்கிறேன். ஆனால் நான் விசுவாசிப்பது அந்த காரியத்தையா கர்த்தரையா? நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், ஆனால் எனக்கு இது செய்யணும்னு கூட நான் நினைக்கிறேன். அதுதான் மனுஷனுடைய இயல்புல. ஆபிரகாம் கூட அப்படிதான் கேட்டான், நீ சொல்ற வார்த்தைகள்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் எனக்கு என்ன தருவே? நீ சொல்ற வார்த்தைகள் கேட்கறதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்குது. வானத்து நட்சத்திரம் போல நீர் எல்லாரையும் கொடுப்பேன், இதை கொடுப்பேன், அதை கொடுப்பேன்ற. எனக்கோ வயசாகுது, என்னுடைய வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் தான் என்ன செய்யறான்? எல்லாத்தையும் அனுபவிக்கிறான். அப்பதான் சொன்னார் கர்த்தர் என்ன செய்யறாரு? நான் அவனுக்கு ஒரு அடையாளத்தை செய்கிறேன் சொல்லி அவரோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க சோர்ந்து போகிற காரியங்களில் நீங்க சிந்திக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் என் மேல் மனதுருக்கம் உடையவராக இருக்கிறாரு. அவர் சொன்ன வார்த்தைகளில் நான் நிலைத்திருக்கும் போது தான் அவருடைய கரத்திலிருந்து அந்த அற்புதத்தை நான் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அடுத்த காரியம் பாருங்க, சோர்ந்து போகிறவன். அடுத்த காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்குது? சிதறப்பட்டவர்கள். ஆமா, தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமா இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார். சிதறப்பட்டவர்களா என்னது? திசை தெரியாம போறது. அநேக நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கை எங்க போகுதுன்னே தெரியல. அது பாட்டுக்கு போகுது, நான் பாட்டுக்கு என்ன செய்யறேன்? நான் பாட்டுக்கு போறேன். எங்க போறோன்னு டைரக்ஷன் இல்லாம நம்ம போறோம். அப்படிதானே? நம்ம வாழ்க்கையில் எல்லாமே கரெக்டான டைரக்ஷனில் போகிறோம். அப்படி தானே? ஆஃபீஸ் போகும்போது எங்கேயோ போகிறேன். எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் என்ன சொல்கிறோம்? ஆஃபீஸுக்கு போகிறோம். ஆஃபீஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. வாழ்க்கையில் அநேக காரியங்களை நம்ம தெரிந்து செய்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னுடைய பயணம் என்ன? திசை தெரியாதபடி முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? தேவன் உங்களை குறித்த வைத்திருக்கிற திட்டம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீங்கன்னா உங்களுடைய பயணம் எப்படி இருக்கும்? அந்த திட்டத்தை நோக்கி இருக்கும். அப்போ உங்களுடைய பதில் எப்படி இருக்கும்? கிளியரா இருக்கும். இவர்கள் சொல்றாங்க சிதறப்பட்டவர்கள். அப்ப என்ன அர்த்தம்? மேலே சொன்னபடி அந்த வசனத்தினுடைய முன்னாடி சொல்லப்படி தான் என்னது? மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல தோய்ந்து போனவர்கள். மேய்ப்பன் இல்லாத ஆடு என்ன செய்யும்? எங்க போகணும்னு தெரியாது, எங்க திரும்பி வரணும்னு தெரியாது. இன்னொரு ஒரு காரியத்தை சொல்றேன், நல்லா கவனமா கேளுங்க. மேய்ப்பனுடைய வேலை என்னது? ஆடுகளுக்கு வழி காட்டணும். ரெண்டாவது மேய்ச்சலை கொண்டு போய் காட்டணும். அப்படிதானே? ஒரு ஆடை மேய்க்கிறவன் என்ன செய்கிறான்? அந்த ஆட்டை மேய்ச்சலுக்கு நடத்துகிறான். எந்த மேய்ப்பனாவது ஆட்டு பக்கத்தில் உட்காந்து ஊட்டி விட்டுட்டு இருக்கிறாங்களா?
மேய்ப்பனானவன் உங்களுக்கு உபதேசத்தை தான் சொல்ல முடியும், வார்த்தையை தான் பிட்டு கொடுக்க முடியும். சாப்பிட்ற வேலை யாரு? கரெக்டாக சொன்னாங்க. நம்ம ஆடு இல்லை. நம்ம சில பேர் ஆடுக்கு சொல்கிறாங்க போல இருக்கு, நம்ம கிடையாதுன்னு தலையை ஆடி ஆடிட்டு போகிறது இல்லை, நமக்கு தான். மேய்ப்பனானவன் உபதேசத்தை என்ன செய்ய முடியும்? பிட்டு கொடுக்க முடியும். சாப்பிட்ற வேலை யார் பண்ணணும்? ஆமாம், சில பிள்ளைகள்ல குறிப்பிட்ட டிஷ் மட்டும் தான் சாப்பிடுவாங்க, மற்றது என்ன செய்ய மாட்டாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. எங்கள் வீட்லேயே ஒன்று இருந்தது, என்ன சாப்பிடணும்னு மைண்டில் இருக்கும், மற்றதை வச்சா ஒரு ரியாக்ஷனும் இல்லை. ஆனால் என்ன செய்யாது, சின்ன வயசில் அவள் பண்ணுவான், இப்போ பண்ணுறதில்ல. நமக்கு ஃபோர்ஸ் பண்ணி டேபிளில் வச்சிட்டோன்னா, பிளேட்டில் வச்சிட்டோன்னா மொத்தமாக உருண்டை பிடிச்சி எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சிருவான். என்ன அர்த்தம்? மேய்ப்பன் கொடுக்கறதுல வேண்டாம் எனக்கு. சபைகள் வார்த்தையை கேட்டுக்கொண்டு போகிற ஜனம் அல்ல. வார்த்தையை நீங்க சபைக்கு வரும்போது இன்னைக்கு எனக்கு என்ன ஆகாரம் கிடைக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களை என்ன செய்வாரு? திருப்தி ஆக்குவார். அப்படிதான் வேதம் சொல்லுது. வனாந்திரத்தில் வந்த ஜனங்களை எல்லாரும் என்ன செய்தார்களாம்? திருப்தி அடைந்தார்கள். மேய்ப்பன் இல்லாதபடியினால் ஆடுகள் என்ன செய்து சிதறடிக்கப்படுகிறது. ஒன்று வழி நடத்துகிறான், இரண்டாவது அதை போஷிக்கிறான். மேய்ப்பன் ஆடுகளுக்கு ஊற்றுற வேலை இல்லை, மேய்ச்சலை காட்டுகிற வேலை. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டுன்னு தெரியல உங்களுக்கு. கர்த்தருடைய வார்த்தையை பிட்டு கொடுக்கிறதுக்கு தான் கர்த்தர் மேய்ப்பர்களையும் போதகர்களையும் தீர்க்கதரிசிகளையும் என்ன செய்திருக்கிறாரு? ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட தேவ ஜனம் அது என்ன என்பதை ருசித்தாதான் அந்த ஆகாரத்தினுடைய நரிஷ்மெண்ட் என்ன செய்யும்? என்னுடைய உடலுக்குள்ள வேலை செய்யும், பலனை கொடுக்கும். ஹல்லேலூயா. இல்லைன்னா அதனால ஒரு பயனும் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ திசை தவறி சிதறண்டு போனவர்களுக்கு வழி நடத்துவதற்கு மேய்ப்பன் வேணும். அந்த ஆடுகளுக்கு போஷிப்பதற்கு மேய்ப்பன் வேணும். அப்போ சிதறண்டு போறதுக்கு என்னது? அவர்களை வழி நடத்துவதற்கு, உபதேசிப்பதற்கு, போதிப்பதற்கு மேய்ப்பன் இல்லை. ஆகவே அவர் மனதுருகினார். ஹல்லேலூயா. அவருடைய மனதுருக்கம்னா என்னன்றதை கிளியரா நம்ம புரிஞ்சுக்கணும். மனதுருக்கம்னா நம்ம மனதுருக்கிற மாதிரி ரோட்ல ஒருத்தருக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணிட்டோன்னா நமக்கு ஒரு 10 ரூபா ஒருத்தர் கொடுத்துட்டோன்னா நம்மளுடைய நடையை பார்த்தோன்னா பாடா அவருக்கு நம்ம நன்மதை செஞ்சுட்டோப்பா அப்படின்னு அப்படி அல்ல. அது வேணும், அது நான் இல்லைன்னு சொல்லலை, அது ஒரு நல்ல குணம். ஆனால் தேவனுடைய மனதிற்கும் நம்மளுடைய பிரச்சனைகளை அப்பப்போ உள்ள பிரச்சனைகளை தீர்க்கிறவர் அல்ல. அவர் அநேக காரியங்களை உபதேசிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃபர்ஸ்ட். முதலாவது என்ன? ஆவிக்குரிய ஆகாரத்தை அவர் கொடுத்த பிற்பாடு இந்த ஜனங்கள் தனியமா பசியோடு போகக்கூடாதுன்னு தான் என்ன செய்றார்? அற்புதத்தை செய்கிறார். அப்போ முதலாவது நான் ஆவிக்குரிய ஆகாரத்தினால் நிரம்பி இருக்கும்போது சரீரப்பிரகாரமான காரியங்களை கர்த்தர் என்ன செய்வார்? நடத்துவதற்கு எனக்கு பலனை கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. விசுவாசித்தவர்கள் ஒரு சத்தமான ஹல்லேலூயா சொல்லி கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறும்படியாக நாம் யாவரும் எழுந்து நின்று